வணக்கம் நண்பர்களே. 48வது அதிகாரம் வலிமை அறிதல். இந்த வலி அறிதல்ங்கிற இந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் நம்ம 5 குறள் பார்க்கிறோம். இப்போ நம்ம 6வது குறள் பார்க்க போறோம். 476. 476 என்ன சொல்லுதுன்னா, இது ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு உதாரணத்தை வள்ளுவர் இதுல சொல்லுவார். நுனிக்கொம்பர் ஏறினார். நுனி கொம்பு வரைக்கும் ஒருத்தர் ஏறுறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நம்மளே இந்த ஒரு வீட்டுலதான் ஒரு மரம் இருக்குன்னா பிள்ளைகள் ஏறுதுன்னா ஒரு லிமிட்ல நம்ம சொல்லுவோம். அந்த இதுக்கு மேலதான் நம்ம ஏறக்கூடாதா, அதெல்லாம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை இதுல சொல்றாரு. நுனி கொம்பர் ஏறினார். நுனிக்கொம்பர் ஏறினார். அத்திறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகி. அது ஒருத்தருடைய முயற்சி அத ஒரு நல்ல ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இதுகள்லாம் இருக்கும்போது அவங்க தன்னுடைய முழு பலத்தையுமே அவங்க பயன்படுத்துவாங்க. எந்த இதுகளையுமே அத ஒரு பெரிய முழு பலத்தையும் உபயோகிக்கிறத செய்ய மாட்டாங்க. முழு பலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பின்னால அதை வாங்க சொல்ல முடியாது. அது மாதிரிதான் இந்த நுனிக்கொம்பர் ஏறினார் அப்படிங்கும் போது ஒரு மரத்துக்குதான் நம்ம ஏறணும் அப்படின்னா அந்த நுனிக்கொம்பு வரைக்கும் நம்ம ஏறியாச்சுன்னா அதுல ஒரு அளவு ஒரு கட்டுப்பாடோட நின்றுடும். அது இல்லாம அத்திறந்து அதையும் விட்டு ஊக்கி இன்னும் கொஞ்சம் மேல போகணும், இன்னும் கொஞ்சம் மேல ஏறி பார்க்கணும். அவன் நேரங்கள்ல இந்த ட்ரூப்ஸ்கள் நாம ஒரு இடத்துக்கு லீட் பண்ணிட்டு போவோம். அதை லீட் பண்ணிட்டு போகும்போது அதை ஒரு எல்லை வச்சுக்கிடணும். ஓப்பன்ல எதிராளிகளுடைய டாக்டிக்ஸ் என்னன்னா அவங்க நமக்கு வழி திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறகு ஒரு நேரம் பின்பக்கத்துல நம்மளை கவர் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்ச இந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்ச ஒரு கமாண்டர் தான் இதுல தப்பிக்க முடியும். ஹிட்லர் மாஸ்கோவை நோக்கி போகும் பொழுது நம்மளை பின்னால பனி நம்மளை சுத்தி வருது அப்படிங்கிறது தெரியல. ஓப்பனா இருக்கு, எந்த இடத்துலயும் கடை இல்லை, ட்ரூப்ஸ் யாரும் எதிர்த்து இல்லை. உள்ள போ உள்ள போ உள்ள போன்னு சொல்லி உள்ள போறாங்க. ஒரு சர்டன் பீரியட் இத்தனாம் தேதிக்கு பனி கம்ப்ளீட்டா உங்களை அவ்வளவு வரையும் கவர் பண்ணிட்டு அப்படின்னா கவர் பண்ணிட்டு அவ்வளவு பேரும் பனிக்குள்ள செத்துவிட்டார். இதான் இந்த நுனிக்கொம்பு கடைசி வரைக்கும் அதுல போறது. அந்த ட்ரூப்ஸ் எடுத்து போகும்போது இந்த கடைசி வரைக்கும் போறது. அது போகும்போது நம்மளை சுத்திடுவோம். அதத்தான் அவர் சொல்றாரு, அத்திறந்து ஊக்கின். அதுக்கு மேலேயே நாம ஊக்கத்துல போகும் பொழுது அது நமக்கு உயிர்க்கு இறுதியாகிவிடும். வள்ளுவர் 2வது உலக போர்ல ரஷ்யாவுல போய் இப்படி ஜெர்மானிய துருப்புகள் எல்லாம் இந்த பனிக்குழாவை இப்படி சாவாங்கன்னு அவர் கண்டார்.
அதானே நடந்துச்சு. காரணம் இதுதானே. எப்படி வந்துகிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து மறந்தாங்க. அவ்வளவுதான். சில நேரம் வந்து அந்த வீம்புகள் அந்த மனிதனுக்கு வந்து அந்த ஊக்கம் ஊக்கி அப்பிறந்து ஊக்கம் வெறி இதுக்கு மேல நீ செய்து பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாட்டீங்க. அப்போ வந்து அஹ், அது நம்முடைய உயிர்க்கு இறுதியாய். இதுதான் அந்த நேரத்திலேயே வந்து வாழ்வார். அடுத்தால என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.